வெங்காயம் தக்காளி எதுவும் வதக்காம ஒரு அருமையான சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி பட்டை, லவங்கம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதை எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்குங்க. ஏற்கனவே நம்ம அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணி 30 செகண்ட் கொஞ்சம் வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு, சிக்கன் ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி எதுவும் சேர்க்கல, ஆனால் சிக்கன்ல இருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. மறுபடியும் இதை மூடி வச்சு 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. தண்ணி எல்லாமே வற்றி இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.